இந்த பணியை செய்ய சொல்வதன் மூலம் உங்களை நேசிப்பவர்களை எப்படி கண்டடைவீர்கள்? இது மூலமாக எப்படி ஆண்டவரை கண்டு குடிக்க முடியும் அப்படின்னு திருச்சபை கேட்கிறது. அதெல்லாம் அந்த சிசிசி கேட்டு தான் அவ்வளோ பதில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலம் அதில் கிடைச்ச பதில் தான் அடுத்தது. அடிமைகளில் பல வகையினர் இருக்கிறார்கள். அந்த வகையினர் யார் என்றால், வயலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது கேளிக்கைகளை தேடி சென்று விடுவார்கள். இவர்கள் என்னை மறந்து விடுவதால், அதாவது என்னை விட தங்களுடைய கேளிக்கையினால் கிடைக்கக்கூடிய செல்வ மாயையை அதிகமாக நேசிப்பதால். சரியா? எங்க மத்தேயு 13:22 பார்த்துக்குவோம் அப்பப்போ. சரியா? 1-2 தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நேரம் இருக்கும் வரை பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்துட்ட பிறகு நீங்களே அதை படிக்கும்பொழுது தானாக தெரிந்துவிடும் இல்லையா எப்படி அதை படிக்கணும்னு. அதுதான் முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா? இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற இடம் தான் இந்த நபர்கள். இவர்கள் உலக கவலை செல்வமாயை மற்றும் உலகில் உள்ள இன்பங்களை தேடி கடவுளை மறந்து விடுகிறார்கள். எப்படி? ஒரு இந்து மதத்தினர் போல். எல்லா மதத்தினரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுளால் படைக்கப்பட்டவர் தான். இந்த செல்வந்தர் இந்த உருவகத்தில் உள்ள தந்தையாகிய கடவுளுடைய படைப்பு தான். அப்போ எல்லா மதத்தினருமே கடவுளின் அடிமைகள், கடவுளுக்காக பணி செய்ய பிறந்தவர்கள். அவர்களை இங்கே அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? நீ திருச்சபையில் சென்று திருச்சபையை வளர்க்க வேண்டும், என் குடும்பத்தில் நீ சேர்வாயா என்று கேட்டுதான் இங்கே அவர் குடும்பத்தில் சேர சொல்லும்படி அனுப்புகிறார். அதான் சிசிசி 1 பார்த்தமுள்ள அழைக்கிறார். அந்த குடும்பத்தில் சேர என்றால் எல்லாரையும் தான் அழைத்தார். அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப்பு மறந்து விடுகிறது. என்ன மறந்து விடுகிறது? அந்த அழைப்பை மறந்து விடுது. ஏன் மறந்துடுது? ஏன்னா இவர்களுக்கு உலக கவலை, செல்வமாயை, அந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விக்கிரகத்தை செய்து அதை கேட்டு அதை கும்பிட்டு, எனக்கு இந்த பிரச்சனைகள் கிடைக்க வேண்டும், எனக்கு அதிக செல்வம் கிடைக்க வேண்டுமா, லட்சுமியை கும்பிடு, அதிக படிப்பு வேண்டுமா, சரஸ்வதியை கும்பிடு, ஐஸ்வர்யம் வேண்டுமா, விநாயகரை கும்பிடு, இப்படியே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விக்கிரகம், ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். இந்த சிலைகள் எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் எதை கேட்கிறார்கள் கடவுளிடம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் மறந்தவர்கள், கேளிக்கைக்காக. இதெல்லாம் தான் கேளிக்கை என்று சொல்கிறோம். பணத்தை தேடுதல், பிரச்சனை தேடுதல் எல்லாம் அவர்கள் உலக கவலை, செல்வமாய் அந்த கேளிக்கைகளுக்காக கடவுளை மறந்தவர்கள் என்று இங்கே காட்டுகிறோம் அல்லவா? அடிமை, எஜமானனை மறந்த அடிமைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் என்னை நேசிக்காதவர்கள் ஆவார்கள். அடுத்த விதமான அடிமை யார் என்றால், வயலுக்கு போவார்கள், அப்போது தங்கள் கடமையை மட்டும் செய்து வீடு திரும்புவார்கள். இவர்கள் யார் என்றால் பயனற்ற அடிமைகள். அதான் இப்போ நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நானோ பயனற்ற அடிமை, என் கடமையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. கடமையை செய்கிறார்கள், அவ்வளோதான். கடவுளிடத்தில் அன்பு காட்டுவதில்லை. இது யார்? சாதாரணமாக கத்தோலிக்கராக இருப்பார்கள், திருப்பலிக்கு போவார்கள், ஞாயிறு கத்தோலிக்கராகவும் இருப்பார்கள், திருப்பலிக்கு போவார்கள், பாசைன்னெல்லாம் செய்வார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அருங்குடை இயக்கத்துக்கும் போவாங்க. இப்போ அருங்குடை இயக்கத்துக்கு போகிறது தப்பா கரெக்டா என்றால் அது தப்பு இல்லை. தப்புன்னா என்ன? நேற்று கேட்டீர்கள் அல்லவா, நேற்று ஒருத்தர் கேட்டீர்கள் அல்லவா, என்ன அப்படின்னா பிரேசலார் என்ன கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஏன்னா அருங்குடை இயக்கத்தில் என்ன தப்பு நடக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது அங்கே போகிறதில்ல அப்படின்னு கேட்கிறார்கள். அந்த கேட்கும்போது அவர்களுக்கு தான் இந்த இடம். எந்த இடம் என்றால், கடமையெல்லாம் செய்ப்பா, கடமையெல்லாம் செஞ்சாலும் உனக்கு கிடையாது. அதான் 17:10 லூக்கா 17:10னா
அருங்குடை இயக்கத்தினர்களுக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய பதில் இதுதான். ஏங்கிறத அடுத்து பார்ப்போம். ஏன் இப்போ யார் தான் எடுப்பாருங்கிறத முடிச்சிருவேன். முடிக்க நேரம் இல்லைனாலும் அதை சொல்லி முடிக்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. அப்போ இவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க, ஏன் இவங்களை எடுக்கிறதில்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கணும். அப்படி அதிர்ச்சியாக இருக்கவங்களாம் இந்த ஓமையை இன்னும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்று பொருள்படும். அதாவது லூக்கா 17 7 10 வாசித்தமல்ல அந்த ஓமையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அருங்குடை இயக்கத்தினருக்கு மீட்பு கிடைக்காது என்று சொன்னதும் ஒரு அதிர்ச்சி வரும். என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய புரிதலில் இருக்கிறீங்க. எந்த புரிதல்? மனித சட்டத்தை கடைப்பிடித்தால் மோட்சம். அது இல்லை, கடவுள் சட்டத்தை கடைப்பிடிச்சாதான் மோட்சம், உறவு. இவர்கள் மனித சட்டத்தை கடைப்பிடிக்கிறவர்கள். அருங்குடை இயக்கத்தினர்கள் பாவம் செய்யலை அப்படின்னா என்ன, பொய் சொல்லலை, திருடலை, ஏமாத்தலை, யாருக்கும் துரோகம் செய்யலை, ஜெபம் தானே சொல்லுகிறார்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர் தரமாட்டார். ஏன் தரமாட்டார் ஏங்கிற வேணால் லைட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ஓமை கையில் இருக்கிறதுனால், குற்றுயிராய் இருக்கக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையை இழந்துவிட்டு வேறு ஏதோ ஆவி, அருங்கொடைகளை தரக்கூடிய ஆவியை தேடி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த மகனிடம் அவர்கள் அன்பு காட்டாதவர்கள். அடுத்த ஓமை, அந்த ஓமையில் படித்தா அதுக்குள்ள நீதி புரியும். இவர்கள் ஆனால் எந்த விதமான தப்பும் செய்யலை. ஒரு தப்பா, இவர் வேலைக்கு அனுப்புகிறார் தந்தை, அதாவது எஜமான். வேலைக்கு போகிறவர்கள் ஒருத்தன் குட்டுயிராக படுத்திருக்கிறான். இல்லை எனக்கு வேலை கடமை முக்கியம், நேரத்துக்கு நான் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரை கவனிக்காமல் போகும்போது வேலையில் அவர் எந்த தவறும் செய்யவில்லை. காலையிலே வேலைக்கு வந்துடுறார். இவர் கவனித்தா லேட்டாயிரும் அப்படிங்கிறதுனால இவர் போயிட்டு காலையிலேயே வேலையில் சேர்ந்துறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறார். இந்த அவனுக்குள்ள கூலின்னு அவருக்குள்ள 100 ரூபாய் கொடுத்துட்றார். அதுதான் அருங்குடை இயக்கத்தினர். என்னன்னா, அவர்கள் கடமையை செய்கிறாங்க, நற்கருணையை கவனிக்கவில்லை, அவருடைய மகனை கவனிக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கிறது என்றால், இவ்வுலக வாழ்வில் கிடைக்கக்கூடிய இந்த வாழ்வு இல்லையா. சவேரியாரும் இவர் இன்னாசியாரும் சவேரியாரும் பேசிக்கொண்டு அதுதான், இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மா இழந்துவிட்டால் அதனால் உனக்கு என்ன பலன் கேட்கிறார் அல்லவா. அதுபோன்று என்னுடைய ஆன்மாவை நான் பெற்றுக்கொண்டதற்கு கடவுளிடம் நான் எந்த ஒரு கைமாறும் செய்யவில்லை, எந்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு வரல. இதெல்லாம் அவருடையது. அதனால் இந்த ஆன்மாவை எனக்கு இலவசமாக, இந்த உயிரை, இந்த வாழ்வை எனக்கு இலவசமாக தந்திருக்கிறார் கடவுள். இந்த வாழ்வு வாழ்வதற்கு இணையாக நான் எதையும் அவருக்கு திருப்பி தரவே இல்லை. அதுதான் அங்கே உள்ள நீதி. அதுதான் அந்த அடிமை என்ன செய்கிறான் என்றால், தன் வாழ்நாள் முழுவதும் உள்ள கூலியை கணக்கிட்டு ஒரு பெருந்தொகையாக எஜமானனிடம் பெற்றுக்கொண்டு தன்னையே விற்று கொள்கிறான். அதான் ஒரு அடிமையுடைய கதை. அதனால் நாமும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால், இது நான் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் சேர்வேன் என்ற வாக்குறுதி கொடுப்பதன் மூலம் இந்த உயிரை, இந்த வாழ்வை கடனாக பெற்று வருகிறேன். நான் சேர்ந்து இந்த கடனை அடைப்பேன் என்று சொல்லி வருகிறேன். ஆனால் சேரவில்லை, கடன் அடைக்கவில்லை. அதை தள்ளுபடி செய்கிறார். யாருக்கு? அருங்குடை இயக்கத்தில். ஆக்சுவலாக கொண்டு போய் சிறையில் விட்டு அடிக்கணும். இந்த சில ஓமையெல்லாம் வரும், வழியில் கொண்டு போய் அடிச்சுப்பாருங்க. என்னடா இதுக்கெல்லாம் அடிக்கிறாரே அப்படின்னு யோசிப்போம். அப்போ இதை காரணம் இதுதான். நீ அங்கே வாக்குறுதி கொடுத்து வாழ்வை பெற்று வருகிறாய், ஆனால் எனக்கு திருப்பி தர வேண்டியதை தரமாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள நீதி. அதனால் பரவாயில்ல போ, உன்னை அடிக்கிறதெல்லாம் விட்டுறேன் அப்படிங்கிறாரு அவங்கள்ட்ட. ஏன்னா தத்தெடுக்க மாட்டார். அதான் இந்த குரூப். வெறும் கடமையை மட்டும் செய்து வீடு திரும்புவார்கள். இவர்கள் யாரென்றால் பயனற்ற அடிமைகள். இவர்கள் தங்கள் கடமையை செய்யும் அடிமைகள் தானே தவிர என்னை நேசிப்பவர்கள் அல்ல. அதாவது துரோகம் செய்யாத ஒரே காரணத்திற்காக நான் அவர்களை தத்தெடுக்க முடியாது. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.